20% of a number is added to 96. நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதோட 20% கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுறோம், 96ஓட ஆட் பண்ணும்போது தென் த ரிசல்ட் இஸ் த சேம் நம்பர், அதே எக்ஸ் கிடைக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், எக்ஸோடது கண்டுபிடிச்சலாமா? அதில் 75% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அது அடிங்க 0, இது 5 வருமா, 1/5 வரும். ஸோ அப்போ x/5 + 96 = எக்ஸு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது இந்த சைடு கொண்டு போகும்போது x - x/5 = 96 இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5x - x னா 4x கிடைக்கும். ஸோ 4x / 5 = 96. இப்போ x வேணும்னா 96 × 5 / 4 வரணும். இப்போ 4ஆல் அடித்தோம் அப்படின்னா நாங்க 8, நாங்க 16. ஸோ 24 × 5 கிடைக்கும், 120 கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 120. இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும், 75% கண்டுபிடிக்கணும். ஸோ 75% of 120. 0 0 கேன்சல். அப்புறம் என்ன பண்ணுங்க, இதை வந்து வேறு என்ன பண்ணலாம், 2 10ன்னு போடலாம். 1 5 5 5 25 15, இது 6. ஸோ 15 × 6 வந்து 90 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 90. Next question. What would be the annual interest accrued on a deposit of 95,950 in a bank? அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 95,950 ரூபாய் நான் பேங்க்கில் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு டெபாசிட் பண்ணும்போது பேங்க் எனக்கு என்ன கொடுக்குது, 9% per annum rate of simple interest. அப்போது இயர் வந்து என்ன வந்து 1 இயருக்கு, ஏன்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் 1 இயரு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 9%. இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR / 100 அதுதான். ஸோ 95,950 × 1 × 9 / 100 அவ்வளோதான். ஸோ 0 0 கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 5 5 3 6 8. ஸோ அப்போ இது கிடைக்கும், / 10 இருக்குது. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 8635.5. ஓகே, ஸோ ஆன்சர் இதுதான். நீங்கள் வந்து அந்த இயரை வந்து டைரெக்டாக கொடுக்காம வாட் வுட் பி த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இயரை நம்ம என்ன எடுத்துக்கணும், 1 இயர்னு எடுத்துக்கணும்.